நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். இதற்கு கீழ்வருமாறு உதாரணம் காட்டலாம். இதன் மூலம் இதனை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் பரவியுள்ள பல்வேறு கிராமங்களில் ஐயனாருக்கு என பல சந்நிதிகள் இருந்தாலும் சுந்தர் என்பவரின் குடும்பத்தினர் நாமக்கல் கிராமத்தில் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள ஓர் ஐயனாரை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர். அதே ஐயனார் ஆலயங்கள் மேலும் பல அம்சங்களில் அதே தன்மைகளை கொண்டவை வேறு சில கிராமங்களில் இருந்தன. மஞ்சள் போன்ற பிற வண்ணங்களில் அவை உள்ளன. சுந்தரின் குடும்பத்தினர் நீல நிறத்தில் கட்டப்பட்டுள்ள கிராமத்தில் இருந்து அடர் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள். அங்கிருந்த ஆலயத்தில் இருந்த தமது குலதெய்வத்தை போன்ற ஐயனாரை தனது குலதெய்வமாக கருதி வழிபட்டு வர துவங்கி தனது மூல குலதெய்வ ஆலயத்திற்கு, அதாவது நீல நிறத்தில் இருந்த ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அடர் மஞ்சள் நிறத்தில் உள்ள கிராம ஆலயத்தில் சுந்தர் குடும்பத்தினர் செய்யும் பிரார்த்தனைகளை மூல ஆலயத்தில், அதாவது நீல நிறத்தில் உள்ள அவரது குலதெய்வம் ஏற்குமா? அவர்களுக்கு மூல ஆலயத்தில் கிடைத்து வந்த அதே அளவிலான அருளாசி கிடைக்குமா? நிச்சயமாக அடர் மஞ்சள் நிறத்தில் உள்ள கிராம ஆலயத்தில் சுந்தர் குடும்பத்தினர் செய்யும் பிரார்த்தனைகளை அவர்களது குலதெய்வம் ஏற்கும் என்றாலும் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அருளின் பலன்கள் மூல ஆலயத்தில் கிடைக்கும் பலனைப் போன்ற முழுமையான அளவில் இருக்காது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.